இது வந்து வறுமை ஒழிப்பு சங்கத்திலிருந்து விடுவிக்கணும். இது வந்து அரசாங்கமே நேரடியா தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் நேரடியா சேர்ந்து மாதம் மாதம் சம்பளம் அவர்களுடைய பள்ளி தூய்மை பணியாளர்களுடைய வங்கி கணக்கில் போடணும். அப்படின்னு என்ன பண்ணணும், தூய்மை பணியாளர்கள் இருக்கணும். இதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது மெட்ராஸ்ல, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. அதுக்கு வந்து இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறார். அவரு அந்த அலுவலகத்தில் சந்திச்சு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சானிடரிங் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு வந்து எதுவுமே போடுறீங்க சார், நாங்கள் மட்டும் என்ன பண்ண முடியும், அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்கன்ற. அரசாங்கத்துக்கு கேட்டா அவங்க சார் இது வந்து கல்வித்துறைக்கு சேர்ந்தது சார், கல்வித்துறை கேட்டால் நீங்கள் வீடியோ வச்சு போங்க. இப்படி மாற்றி மாற்றி அடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசும் மோடி அரசும். ஆகவே இதற்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் தான் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நாம் துவக்கிட்டோம். தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த கல்வி தூய்மை பணியாளர் சங்கம் இருக்கு. மற்ற மாவட்டத்தில் இருக்கிறா இங்கே ஒரு பெருசாக எடுத்துக்கல. சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இனி வரக்கூடிய காலத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். அப்போ சம்பளம் போட வேண்டியது யாருடைய கடமை என்று சொன்னால் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கடமை. ஆகவே தான் நம்ம போராட்டம் பண்ணி நம்ம என்ன ஒரு உத்தரவு வாங்குகிறோம். கடந்த 30/12/2026 ஒரு போராட்டம் நடந்த பின்பு நம்ம சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ரவி அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டேட் பைனான்சிங் கமிஷன் ஒன்று இருக்கு, மாநில நிதிக்குழு மானியம். அது ஊராட்சி ஒன்றியத்துக்கு, ஊராட்சிகளுக்கு, மாவட்ட ஊராட்சிக்கு பணம் மாசம் மாசம் அனுப்புறாங்க. அந்த பணம் வருகிற போது அந்த பணத்தை முதல் செலவாக, அவங்க கொடுக்குற பணத்தை முதல் செலவாக பள்ளி தூய்மை பணியாளர்கள் சம்பளம் போடணும் மாசம் 5ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவு ஒரு யூனியன்ல அமலாகிருக்கு. நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் 4ஆம் தேதி சம்பளம் போட்டு 5ஆம் தேதி டிபிஆர்சி அக்கௌண்ட்டுக்கு போய் 6ஆம் தேதி கல்வி ஒவ்வொரு பள்ளியினுடைய கல்வி மேலாண்மை குழுவுக்கு அக்கௌண்ட்டுக்கு போய் 7ஆம் தேதி சம்பளம் கொடுத்துட்டாங்க. எங்க வாங்கியிருக்கிறீங்க? நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் இருக்கிறவங்க வாங்கியிருக்கிறீங்க. ஆனா மற்ற ஊராட்சி ஒன்றியத்தில் போட்டாங்களா? போடல. நீங்க வாங்கியிருக்கீங்களா? ஒரு மாசம் சம்பளம் மட்டும் உடனே போட்டாங்க. ஜனவரி மாசத்துல பிப்ரவரி 5ஆம் தேதி கிடைச்சிருச்சு, 7ஆம் தேதி. அதான் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் மட்டும் கிடைச்சிருக்குது. மற்ற ஊராட்சி ஒன்றியங்கள்ல கிடைக்கல. புரியுதுங்களா? ஏன் போடவே இல்லை. அப்போ இது போடுறது கலெக்டர் போட்ட உத்தரவை கூட வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என்ன பண்றது இல்ல, செயல்படுத்தல. அது காரணம் என்ன? நாம போய் கேட்கணும். நம்ம ஊராட்சி, நம்ம சங்கத்தினுடைய ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பொருளாளர்கள்லாம் பிடிஓ ஆஃபீஸில் ஏன் சார் எங்களுக்கு சம்பளம் போடலையான்னு கேட்கணும். மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் போய் கேட்பாருன்னு எதிர்பார்க்க கூடாது. இல்லை கூப்பிட்டா வருவாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் கேட்கறாங்களோ அங்க அதிகாரிங்க போட்டு கண்ணு தொடச்சிட்டு ஓடிடுவாங்க. அப்போ நம்மளுடைய முயற்சி எடுத்து நாம அங்கங்க ஓடணும், அங்கங்க கேட்கணும். அப்ப இந்த ஒரு உத்தரவு மாதம் சம்பளம் போட்டிருக்கிறது வருது. அது நம்ம மாவட்ட செயலாளர் மூலமாக எல்லா ஊராட்சி ஒன்றிய வீடியோக்களை சந்திச்சு இது அமலாக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகளை நாம ஏற்படுத்துவோம். ஒண்ணு. ரெண்டாவது சம்பள உயர்வு யார் கொடுக்கணும்? மாநில அரசு தான் கொடுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு பட்ஜெட் போட்டாங்க. இந்த பட்ஜெட்ல உயர்த்துக்குன்னா நமக்கு எந்த அறிவிப்பும் வந்ததா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுதுங்களா? தெரியல. ஏதோ அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு பள்ளி கல்வி தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிப்பு இல்லை. இந்த போராட்டமே ஒரு வித்தியாசமா இருக்கு. முதல்ல அரசு அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள், அதே மாதிரி காவல்துறை நண்பர்கள், அதே மாதிரி அரசுல பணியாற்றக்கூடிய உள்ளாட்சித்துறை, கல்வித்துறை, முதல்ல அவங்க வெக்கப்படணும். அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு முகக்கவசம் கொடுன்றதுக்கு ஒரு போராட்டமா, கைக்கு உரை கொடுங்கன்னு ஒரு போராட்டமா, சீருடை கொடுன்னு ஒரு போராட்டமா? என்ன இந்தியாவா இது? என்னது? எங்க இருக்குது இந்த நாடு? தூய்மை பணி செஞ்சா அதனுடைய பாதிப்பு வரும் அப்படின்றது நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள், அங்கெல்லாம் தூய்மை பணி செய்யறவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கல்ல. இப்போ அரசாங்கத்தில் ஒண்ணு வேணா, தருமபுரி நகராட்சி தூய்மை பணி செய்யறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. தெரியுமா?
தெரியாது தெரியாது. நகராட்சியில தூய்மை பணி செய்யறவங்களுக்கு டிஏ உண்டு, அலவன்ஸ் உண்டு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் உண்டு, ஓய்வூதியம் உண்டு. ஆனா அவங்களையும் கான்டாக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 782 ரூபாய். நமக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு நாளைக்கு? 33 ரூபாய். 33 ரூபாய்க்கு சம்பளம் செய்ய முடியுமா? அரசாங்கம் இதெல்லாம் வெக்கமா இல்ல? மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும். சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் கேட்கறது இல்லையா அவங்கெல்லாம்? அப்போ அவங்களெல்லாம் கவனத்தை இருக்குன்னா நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடணும். இப்போ அரசாங்கம் என்ன நினைக்குதா, சட்ட ஒழுங்கு பாதிச்சாதான் ஒரு கோரிக்கை நிறைவேற்றும். நம்ம சட்ட ஒழுங்கு பாதிக்காத விம்மிட்டி, அதாவது சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்கிறதால இன்னைக்கு இந்த சாயந்தரம் எப்படா 4 மணி ஆகும்னுக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலை. நான் வந்து தவறுகள் சொல்லணுமா? வாழ்நிலை வந்து அப்படி இருக்கு. அங்க என்ன பண்ணிச்சோ மாட்டு தெரியல, அந்த பிள்ளை என்னாச்சோ போனாதான் நம்ம வரும். இன்னைக்கு ஒரு நாள் வேலையை போச்சு, 7 வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு 250 கிடைச்சிருக்கு. அப்போ உரிமைக்கான போராட்டம் இது புரிஞ்சுக்காங்க முதல்ல. அப்ப நமக்குன்னு ஒரு உரிமை வேணும்னு அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். உரிமை போராட்டம் இது. சும்மா ஏசம் கொடுக்க சொல்லல. ஏசமா கேட்கிறோம் நம்ம 5000 ஏசகம் போடுன்னா கேட்டோம் இல்ல, உரிமையை கேட்கிறோம். அவங்க போடுற 1000 கூட அது பேர் என்ன? மகளிர் உரிமை தொகை.